Hi editors. இப்போ ரீசெண்டா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்க இந்த பைக் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரீல்ஸ் வீடியோ எப்படி மேக் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்டா உங்க பைக் வீடியோவை CapCut அப்ளிகேஷன்ல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் லைனை வீடியோவோட எண்ட்ல வச்சுட்டு வீடியோவை ஃபுல் ஸ்கிரீனா செட் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ உங்க ப்ரௌசரை ஓபன் பண்ணிட்டு pixverse.ai ன்னு சர்ச் பண்ணுங்க. இதுல ஃபர்ஸ்டா இருக்கிற வெப்சைட் ஓபன் பண்ணிட்டு இதுல கீழே எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போயிட்டு எனிதிங் ரோபோட்ங்கற எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணிட்டு நீங்க எடுத்து வச்ச பைக் ஸ்கிரீன்ஷாட் இமேஜை இதுல அப்லோட் பண்ணிட்டு கிரியேட் கொடுங்க. few secondsல உங்க இமேஜ் ரோபோட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் வீடியோவா எடிட் பண்ணி தந்துரும். இதுக்கு அப்புறமா டவுன்லோட் ஆப்ஷனை கொடுத்து வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ டவுன்லோட் பண்ண வீடியோவை CapCutல ஆட் பண்ணிட்டு ஒரிஜினல் ரீல்ஸ் வீடியோவை என்னோட டெலிகிராம் பேஜ்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுல 3 டிஃப்ரெண்ட் சாங்ஸை வச்சு வீடியோ எடிட் பண்ணியிருக்கோம். அதுல உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்கோ அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி அதோட ஆடியோவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்டா ஆடியோல உள்ள பீட்டுக்கு தகுந்த மாதிரி வீடியோ கிளிப்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஃபைனலா இந்த ரீல்ஸ் வீடியோல வர ஸ்கல் மாஸ்க் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணலாம். டெலிகிராம்ல 2 டிஃப்ரெண்ட் ஸ்கல் இமேஜ் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணிட்டு ஓவர்லேல ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எஃபெக்ட்ஸ்ல போயிட்டு வீடியோ எஃபெக்ட்ஸ்ல நைட் கிளப்ங்கிற ஆப்ஷன்ல சேக் எஃபெக்ட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்ல போயிட்டு ஸ்பீட் 15 இன்டென்சிட்டி 25 செட் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க. இப்போ எஃபெக்ட் வீடியோ எண்ட் வரை செட் பண்ணிட்டு ப்ளே பண்ணி பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன ரீல்ஸ் வீடியோ எடிட் பண்ணலாம்னு இன்ஸ்டாகிராம்ல DM பண்ணுங்க. டாடா.